அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபரை மின்னல் வேகத்தில் வசியம் செய்ய ஒரே ஒரு ஏலக்காய் போதும். இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு சின்ன மந்திரம் கலந்த தாந்திரிக முறை. மந்திரமும் தாந்திரிகமும் கலந்திருக்கிறதுனால இந்த மெத்தட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குமா, கடினமா இருக்குமான்னு நீங்க நினைக்க வேண்டாம். வழக்கம் போல மிகவும் எளிமையான மெத்தட் தாங்க. யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நண்பர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லெவல்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். யாருன்னே தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்த முடியாதுங்க. குறைந்தபட்சம் உங்களுடைய பெயரை சொன்னால் அந்த குறிப்பிட்ட நபருக்கு தெரியணும். அந்த அளவிற்காவது ஒரு அறிமுகம் இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தட் உங்களுக்கு பலனை கொடுக்கும். இந்த எளிமையான வசிய முறையை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல நம்ம டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், நம்ம சேனல்ல இதற்கு முன்னாடியும் நிறைய வசிய முறைகளை அப்லோட் பண்ணியிருக்கோம். இதற்கு பிறகும் நிறைய வசிய முறைகளை நம்ம பார்க்க போறோம். ஆனால் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா, யாருக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு நல்ல புரிதலை அது ஏற்படுத்தும். ஏதோ ஒரு மனஸ்தாபம் அல்லது கருத்து வேறுபாடு காரணமாக நீங்க பிரிஞ்சிருக்கிற பட்சத்துல அந்த குறிப்பிட்ட நபருக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் அவங்களுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். உங்களை தீவிரமாக ஞாபகப்படுத்தக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அவங்களுக்கு உருவாகும். அவங்களுடைய கனவுகள்ல நீங்க தோன்ற ஆரம்பிப்பீங்க. அந்த கனவுகள் ஆழமானதாகவும் தெளிவானதாகவும் இருக்கும். அவங்க தூங்கி எழுந்ததற்கு பிறகும் அந்த கனவுகள் அவங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அன்றைய நாள் முழுவதுமே அவங்க அந்த கனவை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு போனவங்களுக்கு கூட உங்ககிட்ட பேசணும், உங்க கூட திரும்பவும் பழகணும்ன்ற அந்த எண்ணம் தீவிரமாக தோன்றும். உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நியாயத்தை புரிஞ்சுக்கிற அந்த மனப்பக்குவம் அவங்களுக்கு ஏற்படும். நீங்க தவறுகள் செஞ்சிருந்தாலும் கூட உங்களை மன்னிக்கணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு தோன்றும். உங்களை பற்றிய எண்ணம் அவங்களுக்கு தீவிரமாக தோன்றிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு கட்டத்துல அவங்களாகவே உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. சோஷியல் மீடியாஸ்ல பிங் பண்ணலாம், அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம், போன் கால் பண்ணலாம், அல்லது நேரடியாகவே உங்களை பார்க்க வரலாம். இப்ப நம்ம பார்க்க போவதை போல கரெக்டா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. மேலும் பிரிந்து வாழும் உறவுகள் மட்டும்தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க. ஆல்ரெடி நீங்க ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, அந்த உறவு முறை இன்னமும் ஸ்ட்ரென்தன் ஆகணும், வலிமை பெறணும்ன்ற பட்சத்திலையும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். சோ இப்படிதாங்க நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து விதமான வசிய முறைகளும் வேலை செய்யும். இதை தவிர்த்துட்டு சில பேர்லாம் பார்த்தோம்னா, வசியம்னு உடனே நீங்க சொல்ற விஷயங்களை எல்லாம் கண்மூடித்தனமாக கேட்பாங்க. நீங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்வாங்கன்ற மாதிரியான வசிய முறைகள்லாம் நம்ம சேனல்ல கிடையாதுங்க. உண்மையான அன்பையும் பாசத்தையும் காதலையும் ஈர்க்கக்கூடிய வசிய முறை இது. எப்படி இருந்தாலுமே நல்ல நோக்கத்திற்காக மட்டும் தாங்க இது போன்ற வசிய முறைகளை நம்ம பயன்படுத்தணும். பிரிந்து வாழும் கணவன் மனைவி மற்றும் உண்மையான உறவுகள் ஒன்று சேரணும்ன்றதுக்காக தாங்க இது போன்ற வசிய முறைகளை சித்தர்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. மந்திரம் கலந்த தாந்திரிக முறையாக இருப்பதனால உடனடியாக இந்த மெத்தட் உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் நல்ல நோக்கத்திற்காக மட்டும்தான் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில இந்த டெக்னிக்கை நான் உங்களுக்கு கொடுக்கறேங்க. மந்திரம் கலந்த தாந்திரிக முறையாக இருப்பதனால இந்த டெக்னிக்கை யூஸ் பண்றதுக்கு சின்ன சின்ன கட்டுப்பாடுகள் இருக்குங்க. செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை, டியூஸ்டே, தேர்ஸ்டே ஆர் சாட்டர்டே மட்டும் தாங்க இந்த மெத்தடை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். தொடர்ந்து 5 நாட்களுக்கு இந்த மெத்தடை நம்ம பயன்படுத்தணும். நடுவுல ஒரு நாள் கூட பிரேக் எடுக்க கூடாதுங்க. ஏதாவது காரணத்தினால ஒரு நாள் நம்ம பிரேக் எடுத்துட்டா கூட திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க இந்த மெத்தடை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதுவும் செவ்வாய், வியாழன் அல்லது சனிக்கிழமையாக மட்டும் தாங்க இருக்கணும். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க,
செவ்வாய்க்கிழமை இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா சனிக்கிழமையுடன் இந்த மெத்தடை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். தினமும் குளிச்சுட்டு தாங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நார்மலா குளித்தாலே போதும். இந்த 5 நாட்களும் அசைவத்தை தவிர்க்கணும். முட்டை கூட எடுத்துக்க கூடாதுங்க. இந்த 5 நாட்களுமே நான்வெஜ்ஜை டோட்டலா நம்ம அவாய்ட் பண்ணணும். அதே போல பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண கூடாதுங்க. சோ தீட்டு ஏற்படாத மாதிரியான நாட்களாக நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். எப்படி இருந்தாலுமே செவ்வாய், வியாழன் அல்லது சனிக்கிழமையாக மட்டும் தாங்க ஆரம்பிக்கும் நாள் இருக்கணும். அசைவம் சாப்பிட்டுட்டு திரும்பவும் குளிச்சுட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்காதீங்க. 5 நாட்களுமே டோட்டலா நீங்க நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணணும். அப்பதாங்க இந்த மந்திரத்தினுடைய முழு பலன்களும் விரைவாக நமக்கு கிடைக்கும். நமக்கு பிடித்த ஒரு நபருக்காக மட்டும் தாங்க இது போன்ற வசிய முறையை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அப்படிப்பட்ட நபருக்காக ஒரு 5 நாட்கள் அசைவத்தை தவிர்ப்பது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. கோவிலில் உட்கார்ந்து இந்த வசிய முறையை நம்ம ஃபாலோ பண்ண கூடாதுங்க. மற்றபடி நீங்க ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம் அல்லது நீங்க ஸ்டே பண்ணி இருக்க இடம் மற்றும் வீட்ல இருந்து இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா மாலை 7 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளதாங்க இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். 5 நாட்களும் ஒரே நேரத்தை தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. ஒரு நாள் 8 மணிக்கு நீங்க ஃபாலோ பண்ணலாம், இன்னொரு நாள் 9 மணிக்கு நீங்க மெத்தடை யூஸ் பண்ணலாம். இது போல மாலை 7 மணி முதல் இரவு 12 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பகல் நேரத்துல இந்த மந்திர ஜபத்தை செய்யக்கூடாதுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க மட்டும் நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். விடியற் காலை 4 மணி முதல் காலை 6 மணி வரை இருக்கும். அந்த 2 மணி நேரத்தையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனால் குளிச்சுட்டு தாங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். தெற்கு திசை, அதாவது சவுத் டைரக்ஷனை தவிர்த்து மற்ற எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம். ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை, வேஷ்டி போல துணிகளை போட்டுட்டு அதற்கு மேல கூட நீங்க உட்கார்ந்துக்கலாம். மனை அல்லது பாய் வச்சிருக்கீங்கன்னா அதற்கு மேல உட்கார்ந்தும் நீங்க மந்திர ஜபம் செய்யலாம். தரையில உட்கார முடியாதவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். சேர்ல உட்கார்றவங்க விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. பெட்ல உட்கார்ந்துட்டு மந்திர ஜபம் செய்யக்கூடாதுங்க. உட்கார்ந்ததற்கு பிறகு மெதுவா நீங்க கண்களை மூடுங்க. ஒரு 2 நிமிஷத்திற்கு உங்களுடைய மூச்சு காற்றை நீங்க கவனிக்கணும். உள்மூச்சு மற்றும் வெளிமூச்சை நீங்க கவனித்தாலே போதும். மூச்சு பயிற்சி எல்லாம் செய்ய வேண்டாம். முழு கவனமும் மூச்சு காற்றுல மட்டும் தாங்க இருக்கணும். கவனம் சிதறினாலும் அந்த மூச்சு காற்றின் மீது கவனத்தை நீங்க கொண்டு வாங்க. 2 முதல் 5 நிமிடங்களுக்கு மூச்சு காற்றை நீங்க கவனித்தாலே உங்களுடைய உடலும் மனமும் அமைதியான ஒரு நிலைக்கு போகும். லைட்டா தூக்கம் வருவதை போல நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அடங்கும் பொழுது தூக்கம் வருவதை போல ஒரு உணர்வு தோன்றும். இதுதாங்க ஆல்பா ஸ்டேட். இந்த நிலையில் ஆழ்மனம் நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். நல்ல ஒரு அமைதியான நிலையை நீங்க ஃபீல் பண்ணதற்கு பிறகு யாருக்காக இந்த மெத்தடை ஃபாலோ பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. அவங்களுடைய உருவத்தை உங்களால கற்பனை செய்ய முடியும், இமேஜின் பண்ண முடியும்னா அவங்கள நீங்க கற்பனை செய்யுங்க. அவங்களுடைய முகத்தை நல்ல தெளிவா தத்ரூபமாக நீங்க கற்பனை செய்யுங்க. இமேஜினேஷன் வராதவங்க நீங்க கவலைப்பட வேண்டாம். ஜஸ்ட் மனதார அவங்கள நீங்க நினைச்சுக்கோங்க. அந்த குறிப்பிட்ட நபர் அட் பிரசன்ட் ரைட் நவ் உங்க பக்கத்துல சந்தோஷமா இருக்கிறதா நீங்க ஃபீல் பண்ணுங்க. எந்த ஒரு அவசரமும் வேண்டாம். பொறுமையா அவங்கள நல்லா இமேஜின் பண்ணுங்க அல்லது ஃபீல் பண்ணுங்க. இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே உங்க பக்கத்துல ஒரே ஒரு ஏலக்காயை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. வாடி போன அல்லது ஓட்டை விழுந்த விதைகள் வெளியேறிய ஏலக்காய் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஏலக்காயை நீங்க எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி வீட்ல ஏலக்காய் இருந்தால் அதையே கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். மூச்சு காற்றை நீங்க கவனிப்பதற்கு முன்பாகவே உங்களுடைய இடது உள்ளங்கையில லெஃப்ட் ஹேண்ட் பாம்குள்ள இந்த ஒரு ஏலக்காயை வச்சு கைகளை கொஞ்சம் இறுக்கமாக நீங்க மூடிக்கோங்க. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே இடது உள்ளங்கையில லெஃப்ட் ஹேண்டுக்குள்ள தாங்க இந்த ஏலக்காயை வைக்கணும். ஏலக்காயை வச்சுட்டு விரல்களால் கொஞ்சம் இறுக்கமா நீங்க மூடிக்கோங்க. ஏலக்காயை கைக்குள்ள வச்சதற்கு பிறகு 2 நிமிடங்கள் மூச்சு காற்றை நீங்க கவனிக்கணும். அதற்கு பிறகு அந்த குறிப்பிட்ட நபருடைய முகத்தை கற்பனை செய்யுங்க அல்லது அவங்க உங்க பக்கத்துல இருக்கிறதா நீங்க ஃபீல் பண்ணிக்கோங்க. கண்களை நீங்க திறக்க வேண்டாம். ஒரு 10 நிமிஷத்திற்கு நீங்க அலாரம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை 10 நிமிடங்களுக்கு நீங்க உச்சரிக்கணும். வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். ஆனால் அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நினைச்சுக்கிட்டே நீங்க சொல்லணும். அதுதாங்க ரொம்பவுமே முக்கியம். ஓம் ரீங் பெயர் வசி வசி. ஓம் ரீங்
பெயர் வசி வசி. இந்த மந்திரத்துல பெயர்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை நீங்க சொல்லணும். ஷார்ட் நேம், பெட் நேம்லாம் யூஸ் பண்ண கூடாதுங்க. அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த நேம் தாங்க நீங்க சொல்லணும். அவங்க படிக்கிற ஸ்கூல்ல, காலேஜ்ல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை நீங்க பயன்படுத்தணும். இனிஷியல்லாம் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஜஸ்ட் பெயரை மட்டும் நீங்க சொன்னால் போதும். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க. அவங்களுடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல ஓம் ரீங் ராஜா வசி வசி. அவங்க பெயர் ராணின்னு இருக்கிற பட்சத்துல ஓம் ரீங் ராணி வசி வசி. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான மந்திரம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற கவுண்டிங், எண்ணிக்கை இந்த மந்திரத்திற்கு முக்கியம் கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்க 10 நிமிடங்களுக்கு சொன்னாலே போதும். நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு ரொம்ப வேக வேகமா இந்த மந்திரத்தை சொல்லாதீங்க. பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. உணர்வு பூர்வமாக கவனத்துடன் இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும். உடனடியாக பலன்கள் நமக்கு கிடைக்கும். 10 நிமிடங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதற்கு பிறகு அந்த ஏலக்காயை ஒரு பேப்பர்ல அல்லது ஒரு சின்ன பாக்ஸ்ல நீங்க போட்டு வச்சுக்கோங்க. 5 நாட்களுக்கும் அதே ஏலக்காயை தாங்க நம்ம பயன்படுத்தணும். ஏலக்காயை மாற்றக்கூடாது. டெய்லியுமே மந்திரம் சொல்லி முடிச்சிட்டு அந்த ஏலக்காயை பேப்பர்ல அல்லது பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். 5 நாட்களுக்கும் இதே போல நீங்க மந்திர ஜபம் செய்யணும். நீங்க எதிர்பார்க்கும் ரிசல்ட் உங்களுக்கு ஒரே நாள்ல கிடைச்சிட்டா கூட இந்த மெத்தடை அப்படியே ஸ்டாப் பண்ணிட கூடாதுங்க. 5 நாட்களுக்கும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். 5 நாட்கள் முடிந்ததற்கு பிறகு அந்த ஏலக்காயை வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல நீங்க தூக்கி போட்டுருங்க. ஏரிகள், குளங்கள், கிணறு, ஆறு, கடல் போன்ற எந்த நீர்நிலையில வேணாலும் இந்த ஏலக்காயை நீங்க போடலாம். வீட்டு பக்கத்துல நீர்நிலைகள் இல்லாதவங்க செடிகள் அல்லது புதர்களுக்கு பக்கத்துல நீங்க போட்டுருங்க. 5 நாட்கள் முடிந்ததற்கு பிறகு மேக்சிமம் ஒரு வாரத்திற்குள்ள எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் இந்த ஏலக்காயை நீங்க தூக்கி போடலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மேக்சிமம் 2 அல்லது 3 நாட்களுக்குள்ளாகவே அந்த குறிப்பிட்ட நபர் ஏதாவது ஒரு வழியில உங்களை கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. எக்காரணத்தை கொண்டும் அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இப்படி ஒரு மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணதை ஷேர் பண்ணவே கூடாதுங்க. அவங்க சகஜமா உங்க கிட்ட பேச ஆரம்பிச்சதற்கு பிறகும் இப்படி ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணதை அவங்க கிட்ட சொல்லவே கூடாதுங்க. கரண்டா எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.